அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் வீட்டிலேயே 4 பொருட்களை வச்சுட்டு இட்லி பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பொடியோட நல்லெண்ணெயை கலந்து இட்லி, தோசை, உப்புமா எல்லாத்துக்கும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்காக 30 உரப்பான வரமிளகாய் எடுத்துருக்கேன். இதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இதை இந்த வெறும் மண்ணில் போட்டிருக்கேன். இதை நம்ம உடைச்சோம்னா சவுண்டு வரும். அதே நேரத்தில் இது 2ஆக உடப்படணும். அதுதான் சரியான பதம். இப்போ ஒரு கரண்டி மூலமாக லேசாக சூடானா போதும். இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நல்ல ஈரம் இல்லாத பிளேட்டில் போட்டு ஆற வைங்க. இப்போ அதே மண்ணையை அடுப்பில் வச்சு 200 ml டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துருக்கேன். இப்போ கரண்டி மூலமாக நல்லா 4 புறமும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதை கிண்டி விட்டே இருக்கும்போது நல்லா உளுந்து வாசம் வரும். அதே சமயத்தில் பொன்னிறமாக வந்துக்கிட்டு இருக்கும். அதிகமாக சிவக்க விட்டாதீங்க. லேசாக வந்த பிறகு இந்த மாதிரி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க. பத்தலைனா கூட நம்ம லாஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தூள் உப்பாக சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே ஆற வச்ச வரமிளகாயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக போட்டு முடித்த பிறகு இதனுடைய மூடியும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதனுடைய ஆற வச்ச முழு உளுந்து, பெருங்காயத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கங்க. அதிகமாக செஞ்சிங்கன்னா 2 தடவையாக போடுங்க. இது கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரே தடவையாக போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ இதனுடைய மூடியும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை அதே பிளேட்டில் போட்டுக்கலாம். கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா லேசாக கிண்டி விட்டுக்குங்க. நல்லா காஞ்ச பிறகு, அதாவது ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சூப்பரான, சுவையான, ஹெல்த்தியான, சுத்தமான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.